ஆட்டு பாலை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? கோட் மில்க் சோப்பு தானே? ஆமாங்க. குப்பைமேனி மற்றும் கோட் மில்க்கை வச்சு மல்டி லேயர் சோப் தயாரிக்க போகிறோம். வாங்க இப்போ பார்க்கலாம். இப்போது ஃப்ரீஸ் பண்ண ஆட்டுப்பாலில் லையை மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது pH செக் பண்ணுறோம். pH லெவல் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. 10 இருக்குது. pH லெவல் ஹோம்மேட் சோப்புக்கு, அது கோல்டு ப்ராசஸ் சோப்புக்கு 10 கண்டிப்பாக இருக்கும். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போது தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது சன்ஃப்ளவர் ஆயில், அடுத்தது பாம் ஆயில், அப்புறம் லாஸ்ட்டாக ஆலிவ் ஆயில். இப்போ நம்ம ஒவ்வொரு ஆயில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் மாற்றி மாற்றி. ஒரே ஆயிலாக இருந்தால் பிரச்சனை இல்லை. நிறைய ஆயில் மிக்ஸ் பண்ணுறதுனால ஒவ்வொரு ஆயிலோட டென்சிட்டி ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால நல்லா பிளெண்ட் ஆகணும். இப்போ நம்ம லை மிக்ஸ் பண்ண போகிறோம். லை எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம். இப்போது ட்ரேஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது பாதி எடுத்தாச்சு. இதில் குப்பைமேனியை ஆட் பண்ண போகிறோம் நம்ம இப்போது. இது 4 ஸ்பூன் குப்பைமேனி பவுடர் ஆட் பண்ணுறோம். இப்போது எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணுறோம். நான் என்ன எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணுறேன்னா டீ ட்ரீ ஆயில்.